சாத்தா எனக்கு விரோதமா எத்தனை எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்தாலும், ஏய் இந்த சூழ்நிலை உலர்ந்து போச்சு தெரியுமா, இது பிரிஞ்சு போச்சு தெரியுமா, இதுக்குள்ள உயிர் இல்ல தெரியுமா, உனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற இடத்துல அதே கேள்விய ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. மனுபுத்திரனே, இந்த நம்பிக்கை இல்லாத உன் நிலைமை மாறுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவான், எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. சாத்தான் சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லல, நீ இதை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. நான் ஒரு தீர்க்கதரிசி, அப்படி சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால என் வார்த்தையில ஜீவன் இருக்குது. இது வரைக்கும் எதெல்லாம் குறிச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேனோ அதை குறிச்சு நான் சத்தமிட போறேன். சகோதரனே, நீ சாத்தானுடைய பிரசங்கத்தையும் அவனுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்குமே தீனி போட்ட நேரங்கள் போதும். நீ அதை தியானிக்க தியானிக்க நீ பயந்தது உனக்கு நடந்துரும். அதுக்கு பதிலா நீ அந்த சத்தங்களை எதிர்த்து பார். என் பிள்ளை மாறுவான்னு சொல்லு, என் பொருளாதார வாழ்க்கை மாறுன்னு சொல்லு, அது உயிரடையும் சொல்லு. எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போனாயோ அந்த இடத்துல நம்பிக்கை பிறக்குன்னு சொல்லு. எந்த இடத்துல எது உன்னை பயமுறுத்துது, ஜெபத்தை கூட்டு. பயமுறுத்துகிற இடத்துல எல்லாம்